ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் விப்டு க்ரீம் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ விப்டு க்ரீம் எப்படி ஸ்டேபிளாக நம்ம வந்து விப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். சரி, நார்மலாக வந்து நம்ம விப்பிங் க்ரீம் அப்படின்றது வந்து நம்ம கேக்குக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது நான் டைரி விப்பிங் க்ரீம். ஓகேங்களா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஹவு டு விப் த விப்பிங் க்ரீம்னா அதில் என்ன மாதிரி க்ரீம்ஸ் வாங்கணும், எப்படி பீட் பண்ணணும், எப்படி அதை ஸ்டோர் பண்ணணும், இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த கிளாஸ் வீடியோ வந்து நான் இதுக்காக போடுறேன்னா, இப்போ நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம விப்பிங் க்ரீமை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பைப்பிங் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சம்மரில் வச்சுக்கோங்களேன், என்ன தான் ஏசி ரூமில் இருந்தால் கூட நம்ம விப்பிங் க்ரீம் வந்து இப்போ பைப்பிங் பண்ணுறோம், எடுத்து வச்சு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கையோடைய சூட்லேயே வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மெல்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம பண்ணுற டிசைன்ஸ் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்காது. ஓகேங்களா, பார்க்கும்போதே தெரியும் அது மெல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன்னு. ஸோ அதனால் சம்மரில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கிற விஷயமே இந்த விப்பிங் க்ரீமை கரெக்டாக நம்ம விப் பண்ணுறது தான். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் முடிஞ்சது நம்ம விப்பிங் க்ரீம் வாங்குகிறோம், ஃப்ரீசரில் வைக்கிறோம், அடிக்கும் போது நல்லா கூலிங்காக அடிக்கிறோம், ஏசி ரூம்லேயும் அடிக்கிறோம். ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணியும் நமக்கு வந்து சம்மரில் இந்த பிரச்சனை நிறைய வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வந்து இதை ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 1 கப் விப்பிங் க்ரீமுக்கு 3½ டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் எடுத்துக்கோங்க. இந்த ஐசிங் சுகரும் மில்க் பவுடரும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரீமை வந்து இன்னும் திக்காகும், கெட்டியாக ஆக்கும். அந்த மில்க் பவுடர் வந்து என்ன ஆகும்னா, அப்படியே ஸ்டேபிளாக வைக்க, நம்மளுடைய க்ரீமை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்க ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதனால் எப்போவுமே சம்மர் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ச் வருது இல்லையா. ஸோ மார்ச் வந்து வரப்போகுது. ஸோ மார்ச்சுக்கு மேலே நமக்கு சம்மர்ஸ் வந்து அப்படியே இப்போவே நமக்கு வந்து கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் வருது கிளைமேட்டில். ஸோ அதனால் இப்போதுலேருந்தே நான் இனிமேல் வர எல்லா வீடியோஸ்லையும் பார்த்திங்கன்னா என்னோடய விப்டு க்ரீமில் கண்டிப்பாக நான் வந்து மில்க் பவுடரும் ஐசிங் சுகரும் ஆட் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும், நம்ம போடுற டிசைன் கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அதனால் எப்போவுமே நம்ம சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகி நமக்கு வின்டர் சீசன் வர வரைக்கும் இந்த விப்பிங் க்ரீம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கே வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏசி ரூம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த பவுலில் தான் நான் விப் பண்ண போகிறேன்னா, கீழே ஒரு பவுலில் நல்லா ஐஸ் க்யூப்ஸ் வச்சுக்கோங்க. ஐஸ் க்யூப் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு நல்லா விப் பண்ணுங்க. விப் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து கேக்குக்கு டிசைன் பண்ணும்போதும் அதே மாதிரி ஐஸ் பவுலுக்கு மேலேயே அந்த விப்டு க்ரீமை வச்சு உங்கள் க்ரீம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 250 ml, அதாவது 1 கப் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 70% அளவுக்கு அடிச்சுட்டு அது கூட நான் மில்க் பவுடரும் ஐசிங் சுகரும் போட்டு பீட் பண்ணுவேன். ஸோ நம்ம அந்த 70% அடித்த உடனே நம்ம வந்து இந்த ரெண்டுத்தையும் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல டக்குன்னு நம்மளுடைய க்ரீம் வந்து திக்காக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்டிஃப்னஸ் நமக்கே வந்து அந்த பிளேடோட ஹெவினஸ் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மில்க் பவுடர் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக டைரி மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறதை விட நான் டைரி மில்க் பவுடர், அதாவது நான் ஃபேட் மில்க் பவுடர்னு சொல்லுவாங்க, ஸ்கிம்டு மில்க் பவுடர்னு தான் அது பேர். ஸோ ஸ்கிம்டு மில்க் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மில்க் பவுடர் இல்லாமல் ஸ்கிம்டு மில்க் பவுடர் இதுக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்லா விப் பண்ண உடனே சம்மரில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம், விப் பண்ணி க்ரீமை உள்ளே வச்சுடுங்க. எப்போவுமே சம்மரில் நம்ம வந்து ஒரு கேக் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னா 3 வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. உள்ள ஃபில்லிங்க்கு, அப்புறமா வந்து மேலே சர்ஃபேஸ், கேக் சர்ஃபேஸை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு, தேர்டு டிசைனிங். ஸோ அந்த மாதிரி 3 வந்து நீங்கள் பிரித்து இந்த விப்பிங் க்ரீமை பீட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்லிங்க்கு தான் வேணும். ஸோ மற்ற ரெண்டையும் உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபில்லிங்க்கானதை அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு நீங்கள் கேக் டிசைன் பண்ணும்போதும் இது கீழே வந்து ஐஸ் க்யூப்ஸ் வச்சு அதுக்கு மேலே இந்த க்ரீமை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து எடுத்து நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நமக்கு ஸ்டெபிளைஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சம்மரில் நம்ம மெயின்டைன் பண்ணுற விஷயம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து அப்படி தான் பண்ணணும். அவுட்டர் சர்ஃபேஸ் கவர் பண்ணும்போதும் சரி, டிசைனிங் கவர் பண்ணும்போதும் சரி. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கலரிங் வந்து ஜெல் கலர் யூஸ் பண்ணுங்கள். சம்மரில் லிக்விட் கலர் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து இன்னும் வந்து நம்மளுடைய க்ரீமை வந்து தின்னாக்குன்றது அந்த லிக்விட் கலக்கும்போது நமக்கு அந்த ஸ்டேபிள் வந்து இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜெல் கலர்ஸே யூஸ் பண்ணுங்கள். ஜெல் கலர்ஸ் நம்மக்கிட்ட நார்மலாக லிக்விடை விட ஜெல் கலர்ஸே வந்து
யூஸ்ஃபுல் தான். ஏன்னா லிக்விட் வந்து நம்ம 1 டீஸ்பூன் ஊற்றினோம், ஜெல் கலர் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் to 1/4 டீஸ்பூன் ஊற்றினாலே நமக்கு நல்லா அந்த டீப்பாக வந்து இந்த கலர் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 70% அடிச்சிட்டேன்றது எப்படின்னா ஓரளவுக்கு சாஃப்ட் பிக் வந்துருச்சு. இப்போ இது கூட நான் வந்து எடுத்து வச்சுருக்க 3½ டேபிள்-ஸ்பூன் மில்க் பவுடரும் என்னுடைய ஐசிங் சுகர் 2 டேபிள்-ஸ்பூன். ஓகே, அது வந்து கொஞ்சம் லம்ஸ் இருந்ததுனால நான் அதை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஜெலிச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இதையும் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி க்ரீமும் வந்து நல்லா ஹை ஸ்பீடில் அடித்து நல்லா வந்து பீட் ஆகி நமக்கு வந்து ஒரு ஸ்டிஃப் பீக் வர சமயத்தில் அந்த 80% பீட் ஆகும்போது 80% பீட் 70%றது ஒன்றுமே இல்லைங்க. அந்த சாஃப்ட் பீக் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மீடியம் ஸ்பீட்லேயே அடிங்க. மீடியம் ஸ்பீடில் அடிக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த க்ரீமில் இருக்க ஏர் பேக்கெட்ஸ், பெரிய பெரிய ஏர் பேக்கெட்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி நமக்கு ஒரு ஸ்மூத்தி அண்ட் ஷைனியான ஒரு விப்டு க்ரீம் கிடைக்கும். இப்போது நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய விப்டு க்ரீம் என்னோடய விப்பிங் க்ரீம் வந்து நல்லா விப்பாயிடுச்சு. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி சம்மரில் இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் கம்பல்சரி ஆட் பண்ணுங்கள். கலர்ஸ் வந்து ஜெல் கலர்ஸ் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி மொத்தமாக போட்டு க்ரீம்ஸ் அடிக்காமல் தனித்தனியாக பிரித்து வச்சு அடித்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய க்ரீமை வந்து ஃப்ரிட்ஜில் இப்போ இந்த நம்ம ரெடி ஆகிடுச்சு க்ரீமு, சரி கேக் டிசைன் பண்ண ஒரு 3-4 மினிட்ஸ் அது கட் பண்ணி அந்த இது பண்ணுறதுக்குள்ளே கூட நீங்கள் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா மேலே வந்து நல்லா கவர் பண்ணி வைங்க. அப்படியே ஓப்பனில் வச்சிங்கன்னா அந்த ஏர் உள்ளே போய் ஒரு மாதிரி ஏர் பேக்கெட் குட்டி குட்டியாக ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதிரி திரியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது பார்க்கறதுக்கு திரின்னு ஒரு மாதிரி நுர மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும் அந்த இது வந்து பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்கேஸ் உங்களோட க்ரீம் வந்து அந்த ஸ்மூத்தாக இல்லைன்னா ஒரு 2 டேபிள்-ஸ்பூன் அளவுக்கு உங்களுடைய விப்டு க்ரீமை திரும்ப ஆட் பண்ணி நல்லா உங்கள் ஸ்பேச்சுலாலேயே மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்மூத் அண்ட் ஷைனி விப்டு க்ரீம் திரும்ப ரீட்டைன் ஆகும். ஓகே, ஸோ இப்போது விப் க்ரீமை நான் அடித்த விப் க்ரீமை தலைக்கீழே வைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஸ்டிஃபான விப்டு க்ரீம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்டிஃப் பீக்குன்னு சொல்கிறது இதுதான். நம்ம கவுத்தாலும் அது வராது. பாருங்கள், கவுத்து நான் ஒரு ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் விட்டாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல். என்னோட எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன டவுட்டு இந்த கிளாஸில் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.